அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று மிக சிறப்பான நாள், பிரதோஷ நாள். அனைவரும் இந்த பிரதோஷ நாளில் கலந்து சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்காக நாம் வந்திருக்கின்றோம். இந்த கோவிலில், இந்த ஆசிரமத்தில், ஸ்ரீ ராம்பாபா ஆசிரமம், நாம் அனைவரும் இங்கே ஒன்று கூடி இறையருளை பெறுவதற்காக வந்திருக்கின்றோம். அந்த சூழ்நிலையிலே நாம் ஒவ்வொரு பிரதோஷமும் ஒவ்வொரு நாயன்மாரை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் பார்ப்பது மூர்க்க நாயன்மார். மூர்க்கர், அந்த சுந்தரர் பாடுகின்றார், மூர்க்கருக்கும் அடியேன் என்று பாடுகிறார். பேர் பார்த்தாலே வித்தியாசம் இருக்கிறது. மூர்க்க நாயன்மார், அதனுடைய விளக்கத்தை நாம் பார்க்க போகின்றோம். இறுதியில் மூர்க்கர் என்றால் என்ன பேர் என்பதை பார்க்கிறோம். இங்கே தொண்டை நாடு என்று சொல்லக்கூடிய அளவிலே சென்னைக்கு உட்பட்ட பகுதியெல்லாம் ஒரு தொண்டை நாடு என்று நாம் சொல்கின்றோம். அந்த தொண்டை நாட்டிலே திருவேற்காடு என்ற அந்த ஊரில் வேதபுரீஸ்வரர் அப்படின்ற இறைவன் சிவபெருமான் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். சென்னையில் இருக்கின்ற திருவேற்காடு, அதில் வேதபுரீஸ்வரர் சிறப்பான காட்சி கோலத்தில், திருமண கோலத்தில் இருக்கின்றார்கள். அபிஷேகம் நடக்கின்றது, இந்த சிவலிங்கம் இருக்கின்றது, அதற்கு பின்னால் சிவனும் அம்பாளும் திருமண கோலத்தில் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த திருவேற்காடு பகுதியில் பிறந்தவர்தான் மூர்க்க நாயனார். அவருக்கு எல்லையில்லா இன்பம். யாரை பார்ப்பது என்றால் இறைவனை பார்ப்பது. ஒவ்வொரு நாளும் அவரை பார்க்க வேண்டும். அவருக்கு வேண்டிய செயல்கள், நல்ல செயல்கள் புரிதல் வேண்டும். ஒவ்வொரு நாளும் பாதத்தில் விடணும், உமையம்மையை பார்க்கணும். அதுக்கு மேல அவருடைய வேலை செய்யணும். அவர் செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தவர். இந்த வேளாண் மரபுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா விவசாய குடும்பம், நல்ல விவசாயம் செய்யக்கூடியவர். நிறைய பொருட்கள் விளைவித்து வயல்களில் கிடைக்கின்ற அந்த பொருட்களை எல்லாம் எடுத்து வந்து நெல் மூட்டைகளையும் பல வகையான பொருட்களை கொண்டு வந்து இறைவனுக்கு நாம் தொண்டு செய்ய வேண்டும். எப்படி தொண்டு செய்ய வேண்டும்? இறைவனுக்கு, சிவன் அடியார்களுக்கு நாம் உணவிட வேண்டும். எப்படி உணவு? அறுசுவை உணவு. உணவுதான் கடவுள். உணவிலேயே உயர்வு. அந்த உணவை பெறுவதற்காக எத்தனை சிவனடியார்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பசியால் வாடினால் இந்த உயிர் போய்விடுமே என்பதற்காக நான் சிவனடியார்களுக்கு உணவிட நான் இங்கே இறைவனை வேண்டுகிறேன். எனக்கு இந்த பாக்கியத்தை தந்ததற்கு கடவுளுக்கு நன்றி சொல்கின்றேன். நான் செல்வந்தனாக இருக்கின்றேன், எல்லா பொருளும் இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் அந்த இறைவனுக்கு தொண்டு செய்வதற்காக வருகின்றார். அவருடைய நெல் மணிகளை எல்லாம் எடுத்து வந்து அதை வேண்டிய உணவு முறை சமைத்து ஒவ்வொரு நாளும் உணவளிக்கின்றார். இந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் இந்த மூர்க்க நாயனார் எவ்வளவு வந்து பாருங்க, யாருமே சாப்பிடாம இருக்கக்கூடாது. ஒரு சிவனடியார் வந்துட்டானா வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து இன்னைக்கு எங்க வீட்டில் சாப்பிட்டுதான் போகும். ஒருத்தர் இல்லை, எத்தனை பேர் வந்தாலும் சரி, சிவனடியார்களுக்கு உணவு கொடுக்காம அவர் சாப்பிட மாட்டார். இன்னைக்கு இல்லைன்னா அவரும் பட்டினி தான். எப்படியாவது ஒரு சிவனடியார் கொடுக்கணும். நிறைய பேர் வராங்க. நேற்று 10 பேர் வந்தாங்க, 20 பேர், 30 பேர், 40 பேர், 50 பேர், எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை நாளும் உணவு கொடுத்துட்டு இருக்காரு. இது ஊர் முழுவதும் பரவி. திருவேற்காடு போங்க, மூர்க்க நாயனார் இருக்காங்க, எல்லாம் சாப்பிடுவாங்க.
அறுசுவை உணவு கொடுக்குறாரு. சொன்ன உடனே எல்லாரும் சாப்பிட்டாரு. ஒவ்வொரு நாளும் என்னன்னா வாய் வாழ்த்தினாலும் கூட வயிறு வாழ்த்துவாங்க. அதுதான் உண்மையான அந்த சிவ தொண்டு. அந்த பசிப்பணி ஆட்சிக்கின்றவர் தான், இந்த உலகத்தினுடைய உயிரை காக்கின்றவர் தான், மக்கள் தொண்டை மகேசன் தொண்டு என்று சொல்லக்கூடியவர்கள் தான் இறைவனுக்கு உகந்தவர்கள். கடவுளை நேரம் பார்க்கலைன்னு கூட யார் உணவு கொடுக்குறாங்களோ அவர்கள் மூலமாக இறைவனை பார்க்க முடியும். இந்த மாதிரி மூர்க்க நாயனுடைய பெருமை ஊர் முழுவதும் பரவியது, உலகம் முழுவதும் பரவியது. அனைவரும் கேட்டார்கள், எப்படி இப்படி முடியும்? எல்லா நாளும் அறுசுவை உணவு. உணவு கொடுக்க 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 நாள் ஆயிட்டு இருக்கு, மாதமாகும், ஆண்டுகளாகும் போயிட்டே இருக்கிறப்போ இறைவன் இப்பதான் சோதனை கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறான்னு பார்க்கணும். உண்மையான கொடுக்குறாரா, இல்லை பேருக்கு வேண்டி புகழுக்கு வேண்டிய உணவு கொடுக்குறாரா? அதை சோதனை கொடுத்தாலே அவருடைய சிவபக்தி என்னன்னு தெரியும் நினைச்சு என்ன பண்றாரு, அவருடைய வயல்வெளியினுடைய விளைச்சல் குறையுது, மழை இல்லாமல் இருக்கும், நெல்லினுடைய இந்த மூட்டைகள் குறைந்து கொண்டே வருது. நாளாக அவருடைய செல்வாக்கு குறைந்து கொண்டிருக்கிறது. பணம் குறைந்து குறைந்து ஏழையாக இருக்கிறார். வந்தப்போ கூட அப்படியே உணவு கொடுத்துட்டு தான் இருக்க. ஒரு நாள் கூட தவறு. ரொம்ப நாள் எவ்வளோதான் சோதனை கொடுத்தாலும் செஞ்சுட்டே இருக்காரு. இதுக்கு மேல என்ன சோதனை கொடுக்கணும்? எல்லா பணத்தையும் எடுத்து விட்டார். எவ்வளோ நிலம் வச்சிருக்காரோ அத்தனை நிலத்தையும் விற்று விட்டார். யாருக்காக? சிவனடியார். வீட்டில் இருக்கிற பாத்திர பண்டம் என்ன இருக்கு எல்லாத்தையும் விட்டுட்டார். அப்புறம் என்ன இருக்குன்னா வீடு இருக்கு, வீடு விட்டுட்டார். நிலம் கிடையாது, வீடு கிடையாது, வீட்டில் இருக்கிற அத்தனை பொருட்களும் கிடையாது. நிராயுத பாணி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த பொருள் இல்லாமல் தனியாக நிற்கின்றார். இப்ப எப்படி கொடுக்கிறாரு? இவ்வளோ செல்வ பணம் இருக்கும் போது பொருள் கொடுத்தாரு, எனக்கு எதுவுமே கிடையாது. இப்ப எப்படி அந்த பொருளை கொடுக்கிறாருன்னு பார்க்கும்போது இப்பதான் நினைக்கிறார், என்ன சோதனை? நம்ம நினைக்கிறோம் சொத்தெல்லாம் வித்து சிவனடியாருக்கு உணவு கொடுத்த எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தானா இதுக்கு மேல யாராவது செய்வாங்க? என்ன கடவுள் இருக்காரா இல்லையா? நான் எதுக்கு செய்யணும்? இவ்வளோ தான தர்மம் செஞ்சு கூட அவருடைய கருணை கிடைக்கலன்னா நான் இத்தனை நாள் செஞ்ச எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதுக்கு மேல கடவுளை வணங்கக்கூடாது, பிரார்த்தனை செய்யக்கூடாது, கோயில் பக்கமே போகக்கூடாது, சிவனே கிடையாது அப்படின்னு நினைச்சு போற அந்த நம்முடைய மனநிலையில அவர் நினைச்சார், இதுக்கு மேலதான் இருக்கிறப்பெல்லாம் கொடுக்கறது வேற. எப்போ பொருள் இல்லையோ அப்போ யார் இறைவனை கொடுக்குறாங்களோ அவங்க தான் உண்மையான சிவபக்தர்கள். சரி, கொடுக்கறதுக்கு பணம் இல்லை, காசு இல்லை, நீ எப்படி கொடுக்குறேன்னு பார்க்குறேன். ஊர்ல எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க, இப்போ எப்படி கொடுக்குறான்னு பார்க்குறேன். எல்லாம் வித்துட்டா இல்லையா? இப்போதான் அவருக்கு ஒரு நினைவு வருது. இந்த நாயனார் பற்றி பார்க்கும்போது எல்லாம் வித்தியாசமானவங்க. எல்லாருக்கும் தொழில் தெரியும் இல்லையா? எனக்கு விவசாயம் தெரியும், எனக்கு தச்சு வேலை தெரியும், எனக்கு கட்டிட வேலை தெரியும், சரியா? எனக்கு அந்த ஊர்ல சேவை செய்யற வேலை எல்லாம் தெரியும். ஆனா இவருக்கு ஒரு தெரிஞ்ச வேலைன்னா சூதாடுறாரு. எப்ப சூதாடினாருன்னா சின்ன வயசு நல்ல வசதியா இருந்தார் இல்லையா, நிறைய காசு பணம் இருந்தது இல்லையா, செல்வந்தரா இருக்கிறப்போ அந்த ஓய்வு நேரத்துல அந்த கோயிலுக்கு பக்கத்துல அருகில் போய் என்ன பண்ணுவாங்க, சூதாடுவாங்க. யாரும் அந்த ஊர்ல யாரெல்லாம் சூதாடுறான்னு தெரியும், எல்லா பணக்கார பசங்களை வருவாங்க. சின்ன வயசுல நம்ம கபடி விளையாடணும், நான் ஒரு கைப்பந்து விளையாடுறேங்கிறத விட இவர் இந்த சூதாட்டத்தில் ஒரு ஆர்வம் அதிகமாக இருந்தது. சூதாட்டத்துக்கு திறமை வேணும், அறிவு வேணும். அந்த நேரத்தில் அந்த சூது ஞாபகம் வரும். எப்படி சூதாடலாம்? இப்போ ஒரு சீட்டு ஆடுறாங்கன்னா அது சூது தான், ஆனால் அதுக்கு அறிவு வேணும். ஜெயிக்கணும்னா அறிவு வேணும். இவர் சின்ன வயசுல நல்ல ஆர்வமோட விளையாடுறதுனால சொத்து இருக்கும்போது பணம் இருக்கும் போதெல்லாம் ஞாபகம் வரல. இப்போ எல்லாம் இழந்த பின்னால சூதாடலாம நினைச்சிட்டு அந்த திருவாரூர் அந்த கோயில் பக்கத்துல இவரு அது நினைவுபடுத்துறாரு. யாரெல்லாம் சூதாடுறாங்களோ அவங்க அப்படியே இருக்காங்க, அவங்க பக்கத்துல போய் இப்ப சூதுக்கு போறாரு. இருக்கிற கடைசி அந்த பணத்தை கொண்டு போறாரு. இது எதுக்கு அப்படின்னா
இந்த சூதாட்டத்தில் வர்ற இந்த காசு எல்லாத்தையும் நான் இறைவனுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு சிவனடியாருக்கு நான் தொண்டு செய்யணும், நான் சம்பாதிக்கணும், எனக்கு வேட்டி வேணும், எனக்கு துணி வேணும், எனக்கு சட்டை வேணும்னு கேட்கல, எனக்கு சாப்பிட இல்லை. ஆனால் இதன் மூலமாக எனக்கு தெரிந்த தொழில் இதுதான், வேற தொழில் தெரியாது. வேற தொழில் தெரிஞ்சிருந்தா செஞ்சிருப்பேன், தெரியாதனால கடவுளே என்னை வந்து மன்னிக்கணும், தவறுதான், சூதாட்டம் தவறுதான், யாரும் நல்லா சொல்லலை. ஆனால் சூதாட்டத்தின் மூலமாக நான் 4 பேருக்கு சாப்பாடு வேற வித்தியாசமாக இருப்பாங்க. யாராவது சூதாட்டம் நல்லது சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க, இருந்தாலும் நான் சூதாடுவேன். அதுக்கு ஒரு பேர் வச்சாங்க. இவர் சூதாடுறத வந்து நற்சூதாடுன்னு பேர் கொடுத்துட்டாங்க. சூதாடுறதே தப்பு, அதுல வந்து என்ன நற்சூதாடு, நல்லா சூதாடுறாரா அப்படின்னு பொறுத்து கிடையாது. அந்த சூதாட்டத்தின் மூலம் கொடுக்குற பொருள் அது நல்ல பொருளாக போகுது. யாருக்கு போகுது? நல்லவர்களுக்கு போகுது. அதனாலதான் நற்சூதாடு பேர் கொடுத்துட்டாங்க. திருவாரூர் அந்த வேதபுரீஸ்வரர் கோயில் பக்கத்துல திருவேற்காட்டில் சூதாடினார். எல்லாரும் வந்தாங்க, ஒவ்வொரு நாள் வந்தா ஒருத்த வந்துட்டான்னா இப்ப இதுக்கு மேல நம்ம தோக்கடிச்சிடலாம், எல்லா காசு பணம் நமக்கு தான். இப்ப சின்ன வயசுல மேல சூதாடினது இப்ப நம்ம எல்லா பணத்தையும் நம்ம ஜெயிச்சிடலாம் வந்தாங்க. ஆனா வந்தவங்க எல்லாரும் எத்தனை பேர் அந்த திருவேற்காடுல வந்தாங்களோ அத்தனை பேர் தோற்று போயிட்டாங்க. எல்லா காசுகளுக்கும் வந்துருச்சு. நல்லா போய் கடவுளே இன்னைக்கு சூதாட்டத்துக்கு இவ்வளோ காசு கொடுத்துருக்கீங்களே, இன்னைக்கு அறுசுவை உணவு அதே சிவனடியார் குறையவே சிறப்பாக உணவடிச்சார். இப்போ அந்த ஊரில் சூதாடுறதுக்கு யாருமே இல்லை, எல்லாரும் தோற்று போயிட்டாங்க. இவன் சரியான கெட்டிக்காரங்களா, சின்ன வயசுல ஆளுநர் மறக்கவே இல்லை. அப்படியே அந்த சூதாட்டத்தில் அறிவு திறமை கூர்ந்தவர். அதனால அந்த கோயில் பக்கத்தில் யாருமே வரலையா, ஏன்னா அந்த சூதுக்கு போனால் நம்ம வெற்றி அடைய முடியாதுன்னு நினைச்சிட்டு யாருமே வர மாட்டாங்க. இப்போ இவர் கவலையாச்சு, நாளைக்கு இப்படி சாப்பாடு போடும், இவங்க வந்தாதான் நான் சாப்பாடு போட முடியும். சூதுக்கு வா வான்னு வீட்டுக்கு போய் அழைக்க முடியாது, சண்டைக்கு வந்துடுவாங்க. யாராவது வந்தால் மட்டும்தான் இங்கே ஆட முடியும். இந்த திருவேற்காடு ஊர்லயே சென்னையிலேயே யாரும் சூதாடுறதுக்கு பயப்பட்டாங்க. இப்போ என்ன பண்றது? சரி, இந்த ஊர்ல இருந்தானா யாரும் வரமாட்டாங்க, நான் வேற ஊருக்கு போகணும்னு சொல்லி அவருக்கு கனவுல தோணுது. கும்பகோணம் போறாரு, திருக்குடந்தைங்கிற ஊருக்கு போறாரு. இந்த திருக்குடந்தை ஊருக்கு போய் சூதாட்டத்துக்கு கோயில் பக்கத்தில் இருக்காரு. எல்லாம் அர்ச்சகர் தான் வருவாங்க, இவரை போய் சூதாட்டத்துக்கு இருப்பாரு. இந்த மாதிரி இந்த ஊர்ல யார் இருக்காங்க போது, அப்படியா ஒருத்தன் திருவேற்காடு வந்திருக்காங்க, ஈச்சவன் மாதிரி எல்லாரும் நம்ம வெற்றி அடைஞ்சிடலாங்கிற எண்ணத்துல எல்லாரும் கோயில் பக்கத்தில் வர்றாங்க. ஒவ்வொருத்தராக சூதாடுறாங்க. இப்போ இவர் என்ன பண்றாருன்னா, எடுத்த உடனே நம்ம வெற்றி அடைஞ்சிட்டானா யார் பக்கத்தில் வரமாட்டாங்க. ஏன்னா சென்னையில் அப்படிதான் நடந்தது. இப்போ என்ன மாதிரி தோக்கிற மாதிரி விளாடலாம். முதல்ல 100 ரூபா கட்டணுமா, 200 ரூபா, 500 ரூபா அப்படியே கொடுத்துட்டே இருக்கலாம். ஒரு 5 ஆட்டம் 10 ஆட்டம் நம்ம தோத்துடலாம். டேய் காசு நிறைய வச்சிருக்காரு, ஏன்னா இவர் சென்னையில் வெற்றி பெற்ற அந்த காசுங்கிற மாதிரி சூதாட்டத்தில் கொண்டு வந்த காசு நிறைய வச்சிருக்காரு, நிறைய காசு இருக்கு, நம்ம எல்லா பணத்தையும் நம்ம எடுத்துட்டாருன்னு சொல்லி அந்த ஒவ்வொரு சூதாட்டக்காரரும் வந்தாங்களாம். முதல்ல 2 ஆட்டம் 3 ஆட்டம் தோத்துட்டே இருப்பாங்க. இப்போ 100 200 கட்டினாங்க, மொத்தமா 1000 ரூபா கட்டலாம். 10 ஆட்டத்துக்கு 100 ரூபா கட்டுறதுக்கு சரி இப்போ 1000 ரூபா கட்டோம்னா அப்பா இவன் ஏமாந்துட்டான், ஒரே நாள்ல 1000 ரூபா நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி 10 பேர் இருந்தாலும் 10,000 வந்துடும், 20 பேர் இருந்தால் 20,000 வந்துடும். உங்கள்கிட்ட எவ்வளோ வச்சிருக்கீங்கண்ணா? எங்கிட்ட 1000, இதுக்கு மேலே காசு எங்கிட்ட 1000 ரூபா இருக்குண்ணா. சரி, எந்த ஊரில் வந்து எந்த ஊருக்கு வந்து நீங்கள் சூதாடுறீங்க? நாங்கள் எத்தனை வருஷமா இந்த அனுபவம் இருக்கு, எங்க கும்பகோணத்தில் அவங்க சொல்கிறாங்க. சரி, ஒரே ஆட்டத்தில் எல்லா பணத்தையும் நம்ம எடுத்துடலாம்னு சொல்லி அந்த சூதுக்கு அதிகமாக காசு கட்டிடுறாங்க. அத்தனை நாளும் தோத்துட்டு இருந்த நம்ம மூர்க்க நாயனார் இன்னைக்கு சரியான நேரம் வந்துருச்சு. ஆனால் அவருடைய இடுப்பில் ஒரு வாள் வச்சுட்டு இருக்கார், கையில் சின்ன ஒரு கத்தி வச்சுட்டு இருப்பார். 2 இடுப்பில் வாள். சூதாடுறதுக்கு எதுக்கு வாள், எதுக்கு கத்தி? ஆனால் அவர் தான் நற்சூதார் இல்லையா? ஒரு போட்டி அப்படின்னா நியாயமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். சூதாடினாலும் நேர்மையாக இருக்கணும்.
ஏமாத்திருப்பார். சீட்டாடும்போது அதனுடைய 13 சீட் இருக்குன்னா 14 வச்சிருந்தானா, நீ வேண்டாம், ஏமாத்திட்டேன், இதோட நீ ஆடக்கூடாது. எந்த சூதாண்டாலும் அந்த சூதுக்கு வேண்டிய விதிமுறைகள் என்னமோ அது சரியா பயன்படுத்தணும். அது சரியா பயன்படுத்தல அப்படின்னா நீ ஏமாத்துக்காரன்னு சொல்லிடுவாங்க. இப்போ விளையாண்டே வருவாங்க, எல்லாரும் காசை தோத்த உடனே 100 ரூபாய் 200 வரும்போது 1000 ரூபாய் 2000 கட்டினாங்க, எல்லாரும் தோத்துட்டாங்க. இப்போ சீக்கிரமா தோட்ட அவங்க வீட்டுக்கு போக முடியாது. இவர் வேற ஊர்ல வந்து இங்க வந்து நம்முடைய பணத்தை எல்லாம் எடுத்து போறது நம்ம விடக்கூடாது. ஆனா அவர் சொன்னார், நேர்மையா இருக்கணும், நீதியா இருக்கணும். கொடுத்துட்டாலும் தோத்துட்டாலும் பணத்தை கொடுத்துட்டு போயிடணும். அவங்க தோத்த பின்னாலே பணத்தை வேணும். அதை வந்து தொடும்போது அந்த சொல்ல பாருங்க, இந்த ஒரு மூக்கில கோவம் இதை சொல்லுவாங்க இல்லையா, அந்த கோவம் எப்படின்னா அருவாள் எடுப்பாரு, ரைடா பண்ண தோத்துட்டா இல்லையா எந்திரி இல்லைன்னு கொடுத்திடும். இதெல்லாம் கடவுள் பார்த்துட்டு இருக்காரு. அந்த காசை எடுத்து வந்து என்ன பண்றாரு, ஒவ்வொரு நாளும் எந்த காசு எடுத்து வந்து கட்டி வச்சிருக்காருப்பா, சூது விளையாடுறாரு. ஆனா இந்த காசு கொண்டு போய் ஒரு நாள் தவறாம செவிலியாடருக்கு சாப்பாடு போடுறாரு. அப்போ எத்தனை நாள் கொடுத்தாலும் அத்தனை நாள் சூதாடினாரு. இப்ப எல்லாரும் பயந்துட்டாங்க. அதனால ஒரு பேர் கொடுத்தாங்க. கோபம் அதிகமா வர்றதுனால, ஒரு மூர்க்கனா இருந்ததுனால, என்ன மூர்க்கனா இப்படி கோபப்படுறாரு சொன்ன உடனே, ஆம் நான் மூர்க்கன் தான். யார் மேல் மூர்க்கன்? அந்த சிவன் மேல் மூர்க்கன். இப்போ நான் சம்பாதிச்ச காசு, அவர் சொன்ன சூறான்ல, நான் சம்பாதிச்ச காசெல்லாம் நான் நீதியா நேர்மையா ஒழுக்குமா நான் கூட்டிட்டு வரல, நீ தான் உண்மை. சீட்டு விளையாடும்போது என்னுடைய பணம் வரும்போது சந்தோஷமா இருந்தது, நான் விட்டு கொடுத்துட்டு தானே இருந்தேன். தூக்கிறப்ப நான் கேட்கவே இல்லையே, என்னுடைய பணத்தை இவ்வளோ நீங்க எடுத்துட்டீங்க, நான் கேட்கவே இல்லையே. இப்போ நான் ஜெயிக்கிற போட்டு நீங்க ஏன் கோவப்படுறீங்க? அது நியாயம் கிடையாது இல்லையா, நீதி கிடையாது இல்லையா? இதை உணரணும். கடவுள் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த எவ்வளவு பணம் வெற்றியின் மூலமா கிடைச்சதோ, சூதின் மூலமா கிடைச்சதோ, நற்சூதின் மூலமா கிடைச்சதோ, அத்தனை பணத்தை எடுத்து வந்து இறைவனுக்கு கொடுத்தாரு, சிவனடியார் கொடுத்தாரா. இந்த சிவனடியார் சொன்னாங்க, அவர் வேதபுரீஸ்வரர் கோயில் இருந்தாரு, இப்போ கும்பகோணத்துக்கு வந்துட்டாரு. இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்தாங்க. ஆனால் கோயிலுக்கு பக்கத்திலேயே அவர் சூதாடுறாரு. இதுக்கு மேல சூதுக்கு வர்றதுக்கு யாருமே இல்லை கும்பகோணத்துலேயும். அப்போ அடுத்த ஊருக்கு போறாரு. ஒவ்வொரு ஊருக்கு போய், ஆனா ஒரு நாள் கூட சிவனடியாருக்கு சாப்பாடு கொடுக்காம இருந்தது கிடையாது. அதுதான் முக்கியம். அவர் தோக்குறாரா ஜெயிக்கிறாரா, ஆனா கடைசி தோக்கரமா இருந்தாரா, கடைசி இந்த பணத்தை இன்னைக்கு கொடுத்துடலாம், நாளைக்கு வரலாம். அப்போ வாழ்நாள் முழுவதும் அந்த சிவனடியார்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணம் அந்த மூர்க்கருக்கு இருந்தது. அதனால்தான் அவர் பேர் வந்து மூர்க்க நாயினார். கையில வந்து கத்தி வச்சிருக்காரு, யாருதான் வெட்டிடுவாங்க. நீதி நேரம் தவறுனா போது யாரும் இருக்க முடியாதுன்னு சொல்லி அவ்வளவு கோபமா விளையாண்டாரா நீதியா. இறுதியில இந்த சிவன் பார்க்கிறாரு, அப்பா உனக்கு எத்தனை செல்வம் இருந்தது, இவ்வளோ நிலம் இருந்தது, எப்படி வீடு இருந்தது, எவ்வளோ பொருட்கள் இருந்தது, அத்தனை பொருட்கள் இருந்த கூட கொடுத்தேன். அன்னைக்கு எதுவுமே இல்லாம சரியா நீ பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வரும்போது கூட எனக்கு தெரிந்த தொழில் இதுதான் என்று, சூது தப்புதான், ஆடக்கூடாதுதான், நீதி கிடையாதுதான், அது உலக மக்களால் வெறுக்கப்படுவதா, எந்த பெற்றோர்களும் அதற்கு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இருந்தாலும் கூட எனக்கு தெரிந்த தொழில் இது தீமைதான், இருந்தாலும் கூட நான் செய்யறதுலாம் நன்மை. ஆனா அது ஒரு புண்ணிய அடைஞ்சிருக்கு. என்ன தெரியுங்களா, யாரெல்லாம் தோட்டாங்களோ, எத்தனை ஆயிரம் பணம் வந்ததோ அவங்க அந்த பணத்தை எடுத்துட்டு போனா அவங்க வேற வழியில் செலவு பண்ணியிருப்பாங்க. இப்ப அவர்களுடைய பணமும் நீங்க தர்மத்துக்கே போய்விட்டது. ஆனால் நான் மூர்க்கனாக இருக்கலாம், ஆனா அத்தனை பேருக்கு நான் தர்மத்தை கொடுத்துருக்கேன். யாருக்கு? இந்த சீட்டாண்டாங்களையா சூதாண்டாங்களையா, யாரெல்லாம் சூதாண்டாங்களோ அவர்கள் தெரியாமலேயே தர்மம் செஞ்சிருக்காங்க. என்னை திட்டினார்கள். இவன் எந்தோ அந்த சென்னையிலிருந்து வந்துட்டு அத்தனை பணத்தை அவன் வென்று வருகிறான், நான் எங்கே கொண்டுட்டு போனப்ப நான் சாப்பிடலப்பா, எல்லாரும் கொடுத்த பின்னால கடைசியில இருந்தா மட்டும்தான் சாப்பிடுவான். எத்தனை அடியார் வந்தாலும் சரி
பார்க்கிறாரு. அந்த ஊர் முழுவதும் சுற்றி பார்த்து எல்லாரும் சாப்பிட்டு விட்டார்களா, பசி அடங்கி விட்டாரா, ஏழைகள் இருக்காங்களா சொல்லி எல்லாரும் கொடுத்ததுனால அந்த ஈழம் இருந்தால் மட்டும் சாப்பிடுகின்ற அந்த தன்மை கொண்ட மூர்க்கனா இருந்தாலும் கூட அவன் அந்த சிவனுக்கு உகந்தவன். அப்படிப்பட்ட நாயன் தான் இந்த மூர்க்க நாயன். இந்த கோயில், இந்த திருவேற்காடு, அந்த வேதபுரி, அந்த வேதபுரியில் அந்த கோயில் இருக்கும். அங்கே இறைவன் மணக்கோலத்தில் இருக்கின்றார். இதே போல அந்த தன்மை நல்லூர் அந்த கோயிலையும் சிவன் பார்வதி திருமண கோலத்தில் இருக்கின்றார்கள். மதுரையில் இம்மையிலும் நன்மை என்ற ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலையும் அவர்கள் திருமண கோலத்தில் இருப்பார்கள். யாருக்கெல்லாம் அந்த திருமணம் யோகம் கிடைக்கவில்லையோ இந்த கோயிலுக்கு சென்றால், அந்த வேதபுரிவரஸ் கோயிலும் அந்த மதுரையில் இருக்கிற அந்த கோயிலும் நல்லூர் கோயிலுக்கு சென்றால் அவர்களுக்கு அந்த திருமணம் நடக்கும் என்பது ஐதீகமாக இருந்தது. அங்கே இருக்க சுற்றி இருக்கின்ற மக்கள் எல்லாம் எந்த ஒரு ஜாதகம் பார்த்தாலும் சரி, அவர்களுக்கு இறைநம்பிக்கை இருந்தாலும் இல்லை என்றாலும் கூட இந்த கோயிலுக்கு போயிட்டு வராங்க. இங்கே நம்ம அந்த சென்னைக்கு போகும்போது இந்த கோயில் எங்கே இருக்குன்னா, சென்னைக்கு பக்கத்தில் கருமாரி அம்மன் கோயில் இருக்கும். அதுலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் தான் இந்த கோயில், இந்த வேதபுரீஸ்வரர் கோயில். சிறப்பான தன்மை கொண்ட அந்த கோயிலை வணங்கக்கூடிய நாம் இருக்கின்ற பொழுது நம்முடைய பக்தி எப்படி இருக்கின்றது, நம்முடைய செயல் எப்படி இருக்கின்றது. ஆனால் எவ்வளவு தவறு செய்தாலும் கூட இறைவனுக்காக நான் நன்றி செலுத்துவேன், கடமை ஆற்றுவேன் என்று ஒவ்வொரு நாளும் இருந்த அந்த மூர்க்கரை போல இருக்கணுமா? ஆனால் நாம் காசு பணம் வைத்துக் கொண்டு எல்லா பொருளை வைத்துக் கொண்டு அந்த இறைவனுக்கு எந்த ஒரு உதவியை செய்யாமல் நான் உண்டு, என்னுடைய பெற்றோர், என்னுடைய குழந்தை, என்னுடைய மகன் என்று நான் மட்டும் உண்டு உறங்கி இந்த உலகத்தில் வாழ்ந்தால் என்ன பெயர்? எந்த பெயரும் கிடையாது. அதுக்கு பாரதி சொல்லுகின்றான், நீ பிறந்தது முதல் இறப்பு வரை எது செய்திருக்கின்றாய்? உன் மூலமாக சமுதாயத்திற்கு எது செய்கிறாய்? நீ மட்டும் வாழ்வது சுயநலம் அல்லவா? தனி பொருள் பொதுநலமாக செய்கின்ற அந்த மனப்பான்மை யாரிடம் இருக்கின்றதோ அவர்கள்தான் உண்மையான உலகத்தில் பிறந்தவர்கள். வாழ்க்கை இருக்குமா? தேடி சோறு நிலம் திண்டு, பல சிறு கதைகள் பேசி, மனம் வாடி, துன்பங்கள் ஒன்று பிறர் வாட, பல செயல்கள் செய்து இறுதி எப்படி இருக்குமா? கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இரையான பின் மாயும் வேடிக்கை மனிதர் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? இந்த உலகத்துல பிறந்துட்டோம். தேடி சோறு, எப்போ சோறு கிடைக்கும்? தேடி தேடி சாப்பிட்றோம். 3 வேளைக்கு 4 வேளை 5 வேளை தேடி சோறு நிலம் தின்று. சிறு கதை, எங்க டீ கடை பெஞ்சில் பேசுற மாதிரி, வெளியில பேசுற மாதிரி, அங்கெல்லாம் கூடி யாரெல்லாம் இருக்குங்களோ யார் மேல புள்ளி பேசணும், அவங்க அப்படியா இவங்க இப்படியான்னு சொல்லி அந்த பொருள் எல்லாம் பேசி சிறு கதைகள் பேசி மனம் வாடி. அதில் எந்த பயனும் இல்லை. எல்லாம் பேசிட்டோம், மற்றவங்க மேல தான் பேசணும், நம்ம தேர்ந்தெடுப்பது பேசணும். அதனால மனம் வாடி துன்பம் வீட்டுக்கு போகும்போது துன்பத்தை எல்லாம் அனுப்பிட்டு போகணும். தேவையில்லாம பேசுறதுனால துன்பத்தை எல்லாம் துன்பம் மிகுந்து பிறர் வாட, நம்ம வாடுறது இல்லாம பிறரையும் வாட செய்யுது. நரை கூடி, நரை வந்த பின்னால கிழப்பருவம் ஏதி, கிழவனா மாறின பின்னால உடைய திருமண வாழ்க்கை எல்லாம் முடிந்து குழந்தைகள் நம்மை விட்டு சென்று கடைசியில் நம்ம தனியா போகிற அந்த சூழல் யார் வருவாங்கன்னா, யமன் வருவார். சித்திரகுப்தா எல்லாம் கணக்கு பண்ணப்பான், கணக்கெல்லாம் சரியா எழுதிட்டியா, எத்தனை பாவங்கள் எத்தனை புண்ணியங்கள் முடிஞ்ச பின்னால எல்லாம் எழுத முடியும். இப்போ பாசக்கையை எடுத்து வந்து நம்ம அழைச்சிட்டு போகும்போது கூற்றுன இறைவன் யாருன்னா யமதர்மன். இறையான பின் பயம் வேடிக்கை மனிதருக்கு நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ பாதி சொல்றேன். அப்படி சாக போறதுக்கு நான் வரல. கொஞ்சம் ஆண்டுகள் வாழ்ந்தாலும் கூட நல்லது செய்யும். எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தோம் என்பது முக்கியம் இல்லை, வாழ்ந்த ஆண்டில் நீ என்ன செய்தாய் என்பது முக்கியம். ஆனால்தான் பாரதி வாழ்ந்த ஆண்டுகள் குறைவு, ஆனால் இன்றும் யாரும் மறப்பதில்லை. எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டது, பாரதி யாரும் மறப்பதில்லை, விவேகானந்தர் யாரும். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் இந்த மூர்க்க நாயனார் அவர் தவறான வழியில
பொருளை சம்பாதித்தாலும் கூட அத்தனை இறைவன் கொடுத்தார், சிவனடியார் கொடுத்தார். யாரெல்லாம் தோற்றார்களோ அவர்களும் புண்ணியத்தை செய்வதற்கான வழியை வகுத்தார். அப்படி நன்மை செய்யக்கூடியவர் தான் இந்த மூர்க்க நாயனார். அந்த வழியில் வருகின்ற பொழுது நமக்கு கடவுள் வேண்டிய பொருளை நமக்கு தந்திருக்கின்றார். சரியா? அப்பிறருக்கு உதவி செய்கின்ற எண்ணத்தை கொடுத்திருக்கின்றார். அதை நாம் பிறருக்கும் செய்து நாமும் வாழ்ந்து உலக மக்கள் எல்லாம் சிறப்பாக இருக்க நாம் பிரார்த்தனை செய்வோம் என்ற இந்த சொற்களை கூறி இந்த பிரதோஷ நாளில் வாய்ப்பளித்த அனைத்து ராம்பாபா ஆசிரமத்தினுடைய அருட்செய்கள் அனைவருக்கும் அன்பான நன்றியை கூறி என்னுடைய வார்த்தையை சொற்களை என்னுடைய வரவேற்புரையும் இன்றைய சிறந்த நாளினுடைய அறிவுரையும் கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.